சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குச்சி குச்சியா இருக்கீங்களா? டபுள் குசியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். யோகா இருந்தது அன்னைக்கு? ஆமா சிஸ்டர், சூப்பரா இருந்துச்சு. ம் இப்ப யோகாக்கு தான் நிறைய கவனம் கொடுக்குறேன் சிஸ்டர். ஆமா. மனசை அப்படியே எங்கேயும் விடாம அப்படியே அது கூடயே அப்படியே கவனம் கொஞ்சம் செதறனாலும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து திரும்ப உட்கார இருக்கு. ஆமா. எங்கேயாவது தேக உணர்வு வருதுனாலே யோக சக்தி கம்மியா இருக்குதுன்னு அப்பா சொல்றாரு. அப்ப தேக உணர்வு, தேகத்தின் நினைவு ஏதாவது ஞாபகம் வருதுனாலே நமக்கு உடனே புரிஞ்சுக்கணும் யோக சக்தி கம்மியா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு உடனே யோகா செய்ய ஆரம்பிச்சிடணும். அந்த கவனம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றது தோணிட்டே இருக்கு சிஸ்டர். சரி, ஓகே, மாறி படிக்கலாம். பாட மகாவாக்கியங்களை கேட்போம். 5/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரம் என்ற உடையை இங்கேயே விட வேண்டும். ஆகவே இதன் மீது பற்றுதலை விளக்குங்கள். நண்பர், உறவினர் யாருடைய நினைவும் வரக்கூடாது. சரீரத்தை இங்கேயே விட்டுறணும். ஆத்மா சரீரம் இல்லாம தான் வந்தது, திரும்ப போகும்போது சரீரம் இல்லாம தான் போகணும். இங்கேயே விட்டுறணுங்கிற நினைவை கொண்டு வந்துட்டே இருக்கணும். பற்றுதலை விளக்கணும்னு அப்பா சொல்றாங்க பிரதர். ஆமா, நண்பர்கள் உறவினர்கள் ஞாபகம் வரக்கூடாது, பற்றுதலே இருக்கக்கூடாது, வேகத்தின் நினைவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கேள்வி கேட்கிறாங்க, யோக பலமுடைய குழந்தைகளின் அடையாளம் என்ன? அவர்கள் எந்த விஷயத்திலும் சிறிதும் இழமாட்டார்கள், எங்கேயும் பற்று இருக்காது. இன்று யாராவது சரீரத்தை விட்டாலும் துக்கம் ஏற்படாது. ஏனென்றால் இவர்களுக்கு டிராமாவில் இவ்வளவுதான் நடிப்பு என அறிவார்கள். ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும். ஓம் சாந்தி. எதன் மீதும் பற்றுதல் இருக்காது, எங்கேயும் விழமாட்டாங்க யோக பலம் உள்ளவங்க. யாராவது சரீரத்தை விட்டா கூட அவங்களுக்கு துக்கம் ஃபீல் ஆகாது. இவங்களுக்கு டிராமால இவ்வளவுதான் பார்ட் பிக்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை கண்டிப்பா எடுத்துரும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கேன். ஞானம் மிகவும் குப்தமானது. இதில் நமஸ்காரம் கூட கூற வேண்டியதில்லை. உலகத்தில் நமஸ்காரம் மற்றும் ராம் ராம் என கூறுகிறார்கள். இங்கே இந்த விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒருவருக்கொரு நமஸ்காரம் அல்லது காலை வணக்கம் கூறுவது அவ்வளவு அழகல்ல. வீட்டில் உணவு சாப்பிடுவார்கள், அருந்துவார்கள், அலுவலகத்திற்கு செல்வார், பிறகு வருவார். இது நடந்து கொண்டு இருக்கிறது. வணக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குட் மார்னிங் சொல்லக்கூடிய ஃபேஷன் கூட ஐரோப்பியர்களிடம் இருந்து வந்திருக்கிறது. இல்லை என்றால் முன்பு இவ்வாறு சொல்லவில்லை. சிலர் சத்சங்கங்களில் சந்திக்கிறார்கள், வணங்குகிறார்கள், காலில் விழுகிறார்கள். இந்த காலில் விழுதல் போன்றவை பணிவிற்காக கற்பிக்கின்றார்கள். இங்கேயோ குழந்தைகளாக நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக வேண்டும். ஆத்மாவிற்கு என்ன செய்யும் இருப்பினும் சொல்ல வேண்டி இருக்கிறது. பாபா நமஸ்காரம் என்று பாபாவிற்கு கூறுவார்கள். இப்போது நான் சாதாரண பிரம்மா உடல் மூலமாக உங்களை படிக்க வைக்கிறேன், இவர் மூலமாக ஸ்தாபனை செய்கிறேன் என பாபா கூறுகிறார். எப்படி பாபா நேரில் வரும்போது தான் புரிய வைக்க முடியும்? சொல்றீங்களா? பாபா நமஸ்காரம் பத்தி சொல்றத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சிலர் நமஸ்காரம் சொல்றாங்க, ராம் ராம்னு சொல்றாங்க. ஆனா இங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியது கூட அவசியம் கிடையாது. இப்ப வீட்டுல குடும்பத்துல இருக்காங்கன்னா ஒவ்வொரு நாள் அம்மா அப்பா கிட்ட நீங்க குட் மார்னிங் சொல்லிட்டா இருப்பீங்க. அதே போல இங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருந்தாலும் இந்த குட் மார்னிங் சொல்ற பழக்கம் எங்க இருந்து வந்திருக்குது? ஐரோப்பியர்கள்ட்ட இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க தந்தைய பார்த்தாலும் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல சொல்ல தேவையில்லைனாரு, அப்புறமேல் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பாப்தாதா நமஸ்காரம் சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா, பார்த்தாலும் அதுக்காக அப்பா சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சரி வாசி. ஐரோப்பியர்ல வந்ததுங்கிறத இங்க எதுக்கு சொல்றாருப்பா? ஆமா, குட் அங்க இருந்து வந்திருக்குதுன்னா சிஸ்டர் சொல்ல முடியும். பழக்கம் அங்கிருந்து வந்திருக்கு. ஆமா, ஏன்னா குடும்பம் இல்லையா, பிராமணர்கள் குடும்பம் இல்லையா, பாக்குறவங்க இப்ப எல்லாம் ஓம் சாந்தின்னு சொன்னா போதும், நம்ம ஆத்ம உணர்வு கொண்டுட்டு வர்றதுக்கு அது சொன்னா போதும் அப்படின்றாரு. குட் மார்னிங்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்றாரு. அதான் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் எப்ப பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்லிட்டா இருப்பீங்க, அதே போல இங்கேயும் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே, சரி. பாபா நேரில் வரும்போதுதான் புரிய வைக்க முடியும். இல்லை என்றால் யார் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இந்த தந்தை நேர் எதிரில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாப்தாதா நமஸ்காரம் என இருவருக்கும் நமஸ்காரம் செய்ய வேண்டி இருக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் பாப்தாதா என கூறுவதை கேட்டால் இது என்ன என குழம்பி போவார்கள். பல மனிதர்களுக்கு 2 பெயர்கள் இருக்கிறது அல்லவா? லட்சுமி நாராயணன் மற்றும் ராதாகிருஷ்ணன் என்று கூட பெயர்கள் இருக்கிறது. இது கணவனும் மனைவியும் இணைந்தது போல் ஆகிவிட்டது. இப்போது இவரோ பாப்தாதா ஆவார்.
ம் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயம் பாபா பெரியவர். இந்த பெயர்கள் இரண்டாக இருக்கலாம், ஆனால் ஒருவர் தான் அல்லவா? ம் பிறகு ஏன் 2 பேரை வைத்திருக்கிறார்கள்? இப்பொழுது இந்த பெயர் தவறு என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ம் எந்த பேர் தவறுன்னு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ராதாகிருஷ்ணன் சீதாராமன் வைக்கிறாங்க இல்லையா, கணவன் மனைவி சேர்ந்தது மாதிரி, அதே போல இங்க பாப் தாதா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஆனா 2 பேர் கிடையாது, ஒருத்தர் தான் அப்படின்றத சொல்றாரு. அங்கேயும் ஒருத்தர் பேர் தானே வச்சிருப்பாங்க, ஒருத்தருக்கு தான் 2 பேர் பேரை சேர்த்து வச்சது மாதிரி வச்சிருப்பாங்க. கணவன் மனைவி சேர்ந்தது மாதிரி பேர் வைக்கிறாங்க இல்லையா, அது போல சொல்றாரு பாபா இங்க. ஆனா பாப்தாங்கிற இல்ல பாப்தாதாங்கிற பேர் தவறு கிடையாது. ஏன்னா பாபாவும் இருக்காரு உள்ள, தாதாவும் இருக்காரு, 2 பேர் 2 ஆத்மால இருக்குது ஒரு உடல்ல. ஆனா அவங்க உடம்புல சொல்லல. இந்த சீதாராம் ராதாகிருஷ்ணன்ங்கிறத வந்து தவறுன்னு சொல்றாங்க. ஆமா, அததான் தவறுன்னு சொல்றாரு. ஏன் தவறுன்னு சொல்றாருன்னா, ஒரு ஆத்மா தான் இருக்குது, ஒரு ஆத்மாவுக்கு எப்படி 2 பேர் வைக்கிறீங்க, அதான் தவறுன்னு சொல்றாரு. ஆனா இங்க இங்க சிவபாபாவும் இருக்காரு, பிரம்மா பாபாவும் இருக்காரு இல்லையா, அதனாலதான் பாப் தாதான் பாப்தாதாங்கிறாங்க. அங்க வந்து ஒரு ஆத்மாவுக்கு 2 பேர் வச்சிருக்காங்க, அது தவறுன்னு நமக்கு புரிய வைக்கிறாரு. ஓகே. எதுக்கு சொல்றாருன்னு நம்ம பிறகு யோசனை பண்ண புரியும். சரி, அப்புறம் பணிவு தன்மைக்காகத்தான் அவங்க வந்து காலில் விழ சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆத்மாவுக்கு எங்க காலில் விழ முடியும், ஆத்மா சந்திக்கும் போது காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். பணிவுத்தன்மைக்காக சத் சங்கத்துல அந்த குருமார்கள் காலில் விழ வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிவா? பணிவுத்தன்மை நம்ம ஆத்மான்னு நினைக்கும் போது ஒரேடியா தான் தேகத்தை விட்டுட்டு ஒரேடியா தான் பணிஞ்சாச்சு. அங்க சின்ன சின்னதா பணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, குழந்தைகளை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பாப்தாதா நமஸ்காரம் என்கிறீர்கள். பாபா உடலை உடைய ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம் என்கிறார். ஆனால் இவ்வளவு நீளமாக கூறுவது அழகாக இல்லை. வார்த்தைகள் சரியாகும். அதாவது ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம் என்கிறார், ஆனா இவ்வளவு நீளமாக கூறுவது அழகாக இல்லை. உடலுடைய குழந்தைகளே அப்படி சொல்றது இருக்கு இல்லையா, உடலுடைய குழந்தைகளே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது பெருசா இருக்குது இல்லையா, அதனாலதான் ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. வார்த்தைகள் சரியாகும். இப்போது நீங்கள் உடலை உடைய குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள், ஆன்மீக குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். பின்னாடி வந்துட்டாரு பாருங்க. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார், மேலும் பிரஜாபிதாவும் இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள், சகோதரன் சகோதரிகள். இல்லற மார்க்கம் ஆகிவிடுகிறது. நீங்கள் அனைவரும் பிரம்மகுமாரிகள் ஆவதால் பிரஜாபிதாவும் நிரூபணமாகிறது. இதில் மூட நம்பிக்கை எதுவும் இல்லை. பிரம்மாகுமாரிகளுக்கு தந்தையிடமிருந்து சொத்து கிடைக்கிறது, பிரம்மாவிடமிருந்து கிடைக்காது. பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை. சூட்சும வதனவாசி பிரம்மா, விஷ்ணு சங்கர் போன்றோர் படைப்புகள். இவர்களை படைப்பவர் சிவன். சிவனை படைப்பவர் யார் என்று கூற முடியாது. சிவனை படைப்பவர் யாரும் இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கர் படைப்பு ஆவார். இவர்களுக்கும் மேலானவர் சிவன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக கூடியவர். இப்போது படைக்கக்கூடியவர் இருக்கிறார் என்றால் எப்போது படைத்தார் என்ற கேள்வி எழுகிறது. இது அனாதியாகும். இத்தனை ஆத்மாக்களை எப்பொழுது படைத்தார்? இந்த கேள்வி எழ முடியாது. இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது முடிவற்றதாகும். இதற்கு ஒருபோதும் முடிவு ஏற்படாது. இந்த விஷயங்களை குழந்தைகளாக நீங்கள் வரிசை கிரமத்தில் புரிந்து கொள்கிறீர்கள். இது மிகவும் எளிதாகும். யார் இறந்தாலும் இந்த குமாரிகள் நீங்க இப்ப சகோதரன் சகோதரியா இருக்கீங்க. உங்களுக்கு சொத்து தந்தை கிட்ட இருந்து கிடைக்குது. தந்தைன்னா இங்க பிரம்மா கிடையாது, பிரம்மா கிட்ட இருந்து சொத்து கிடைக்கிறதுல சிவபாபா கிட்ட இருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பிரம்மா விஷ்ணு சங்கர் 3மே படைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களையும் படைக்கக்கூடியவர் யாருன்னா சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அடுத்து என்ன சொன்னார் சிஸ்டர்? சிவனை படைச்சவர் யாருன்னு கேட்க முடியாது. ஆமா, சிவனை படைச்சவர் யாருன்னு கேட்க முடியாது. அப்புறம் ஆத்மாக்கள் எல்லாமே அனாதியானது அப்படின்னு சொல்லியிருந்தார். அத இவ்வளவு ஆத்மாக்கள் எப்படி சிவபாபா உருவாக்கி இருப்பாரு? யாரும் உருவாக்குறது கிடையாது, அவங்க அனாதியாவே இருக்கக்கூடியவங்க, எப்பவுமே அழிவற்றவர்களா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாடகம் கூட அழிவற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு முடிவு ஏற்படாது. இந்த விஷயங்களை வருஷ கிரமத்தை நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. ஆமா சிஸ்டர். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தைங்கிறாரு, அவ்வளவுதான். பிரம்ம விஷ்ணு சங்கர் வந்து படைப்பு. இதான் அனாதி நாடகம் முடிவற்றது. ஓகே சார்.
இருந்தாலும் ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. யார் இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் யார் இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் ஒரு பாபாவை தவிர யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. யார் இறந்து போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தின்படி இவர் இச்சமயம் போய்த்தான் ஆக வேண்டும். இதில் என்ன செய்ய முடியும்? சிறிதும் துக்கப்படக்கூடாது. இதுதான் யோக பலத்தின் நிலையாகும். சிறிதும் விழக்கூடாது. அதாவது யோக பலத்தின் நிலையாகும்ன்றது சொல்லியிருக்காரு பாருங்க. யோக பலம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அழுக வராது, துக்கமே ஃபீல் ஆகாது. ஏன்னா டிராமா படி அவங்க இந்த நேரம் சரியாக விட வேண்டியது ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அது இப்ப மட்டும் நடக்கல, போன கல்பத்திலே அப்படிதான் நடந்துச்சு, அடுத்து வர கல்பத்திலே நடக்கதான் போகுது. அதுக்காக இப்ப அழுதீங்கன்னா ஒவ்வொரு கல்பமும் நீங்க அழுதுகிட்டேவா இருப்பீங்க? அதுக்காக அப்ப சொல்றாரு, இப்ப 3 கால ஞானம் தான் யோகம். இந்த 3 காலையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி இந்த நிலையில இருந்தீங்கன்னா நீங்க ஒரு போதும் அழமாட்டீங்க. அம்மா இருந்தாலும் அல்வா சாப்பிடுங்கன்னா இப்ப போயிருக்காங்க, திருப்பி அடுத்த 5000 வருஷம் கழிச்சு வருவாங்க இல்லையா, எப்படி இதே பார்த்து பண்ணும்போது வருவாங்க இல்லையா அப்படின்றது தெரியும் இல்லையா அப்படின்றதுக்காக சொல்றாரு. இப்ப சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு புதுசான சரீரம் கிடைக்க போகுது. இப்ப வயதாகி இறந்துருப்பாங்க, உடம்பு சரியில்லாம நோய் வாய்ப்பட்டு இறந்துருந்தாங்க வச்சுக்கோங்க. அடுத்து எங்கேயாவது போய் குழந்தையா பிறந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் கையில மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி எடுத்துக்கணும். விஷயம் புரிஞ்சிருக்கும் போது துக்கமே ஃபீல் ஆகாது அப்படின்றாரு. அனைவரும் நடிகர்கள். குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஓ, பரம்பிதா பரமாத்மா வந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் பாபாவிடம் கூறுகிறார்கள். இதனை இத்தனை உடல்கள் அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் உடன் அழித்து செல்லுதல் மிக பெரிய வேலையாகும். இங்கே ஒருவர் இறந்து விட்டாலும் 12 மாதங்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பாபா இவ்வளவு ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார். அனைவரும் உடலை இங்கேயே விட்டு விடுவார்கள். மகாபாரத போர் ஏற்பட்டு விட்டால் கொசு கூட்டங்களை போல் இறப்பார்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியும் இயற்கை சீற்றங்களும் ஏற்படும், இந்த உலகம் முழுவதும் மாறுகிறது. இங்கிலாந்து, ரஷ்யா பாருங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்குது. சத்தியுகத்தில் இவைகள் இருந்ததா? நம்முடைய ராஜ்யத்தில் இவர்கள் யாரும் இல்லை என்பதும் இந்த உலகில் யாருடைய புத்தியிலும் இல்லை. முழு உலகம் விநாசமாக போகுது அப்படின்னு சொல்றாரு. ரஷ்யா, இங்கிலாந்து எல்லாம் பெருசு பெருசா இருக்கு இல்லையா. இப்ப இயற்கை சீற்றம் ஏற்பட போது, போர் நடக்க போகுது, மகாபாரத போர் நடக்க போகுது, எல்லாமே நடக்க போகுது. இப்ப தந்தை எல்லாரையும் உங்களை கொசு கூட்டம் போல அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாரு. கொசு கூட்டம் போல அப்படின்னா ஆத்மாக்கள் எல்லாமே தனியா போக வேண்டியது இருக்குது, சரீரத்தை எல்லாம் இங்கேயே விட வேண்டியது இருக்குது. அதனால சரீரத்தின் மீது பற்ற இப்பயே நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி நீங்க போய் தான் ஆகணும், அதை இப்பயே விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பற்றுதலை மட்டும், ஆமா பற்றுதலை மட்டும் விட சொல்லியிருக்காரு, சரீரத்தையும் விட சொல்லல. சரீரத்தின் மீது கொண்ட பற்றுதலை மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இப்போதானே போது இருக்க வரைக்கும் இந்த சரீரத்தை வச்சு நல்லதை செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கறது தாட்டுக்கு நம்ம வந்துடணும். அதுதானே சரீரத்தை சுத்து கூட்டங்களா அழைச்சிட்டு போறோம்னா எல்லாரையும் கொண்டோட கைலாசம் ஐக்கிய அப்படியே ஒன்னா எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத ஒரு சமிக்கை கொடுத்துருக்காங்க அப்பா நமக்கு. ஓகே, உங்களில் சிலர் புத்தியில் தான் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இருந்தது. உங்களில் ஒரு சிலர் புத்தியில் தான் நன்கு பதிவாகிறது. ஒருவேளை பதிவாகியது என்றால் எப்பொழுதும் போதை ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்குத்தான் அந்த அளவிற்கு போதை மிகவும் அரிதாக ஏறுகிறது. நண்பர்கள், உறவினர் போன்றவர்களின் நினைவில் விலகி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பது மிகவும் அதிசயமாகும். கடைசியிலும் கர்மாதித்த நிலையை பெறுகிறார்கள். சரீரத்தில் இருந்தும் பற்று விலகி போகிறது. அவ்வளவுதான். இப்பொழுது நாம் போகிறோம். இது பொதுவான விஷயமாகும். நாடகத்தில் நடிப்பவர்கள் வீட்டிற்கு திரும்பி போகிறார்கள். இந்த தேகம் என்ற உடையை நீங்கள் இங்கேயே விட வேண்டும். இந்த உடையை இங்கேயே தான் எடுத்தீர்கள், இங்கேயே தான் விட வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. அப்பா மற்றும் ஆஸ்தி அனைவருக்கும் மேல் அப்பா இருக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கர் மூலமாக அழிவு, விஷ்ணு மூலமாக பாலனை என்கிறார்கள். இதான் கரெக்ட். பிரம்மா சங்கர் விஷ்ணு பாலனை என்கிறார்கள். பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கர் மூலமா அழிவு. ஆர்டர் கரெக்டா கொடுத்துருக்காரு நீங்க அப்பா. பிரம்மா சங்கர் விஷ்ணு ஃபர்ஸ்ட் படிக்கிறாரு. அடுத்து சங்கர் மூலமா விநாசமாகுது. அப்புறம் விஷ்ணு மூலமா பாலனை ஆகுது. ஓகேவா? பிறகு சிவனின் வேலை என்ன? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அவர் சர்வ வியாபி என்கிறார்கள். அனைத்தும் அவருடைய ரூபம் என்கிறார்கள். உலகினர் புத்தியிலும் இது உறுதியாகி விட்டு இருக்கிறது.
ஆகவே அனைவரும் தம பிரதானமாகி விட்டனர். முழு உலகமும் துர்கதி அடைந்து விட்டது என பாபா கூறுகிறார். பிறகு நான் தான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன். ஒருவேளை சர்வவியாபி என்றால் அனைவரும் பகவானா? ஒரு அனைவரும் சகோதரர்கள் என்கிறார்கள். பிறகு அனைவரும் தந்தை என்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் நான் கடவுள் சொல்றாங்க இல்லையா, எனக்குள்ளும் பகவான் இருக்காரு உனக்குள்ளும் பகவான் இருக்காரு அப்படின்னா அப்ப எல்லாரும் தந்தை ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு பக்கம் தந்தைன்னு சொல்லிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் சகோதரர்கள், நீங்க என்னுடைய சகோதரர்கள் பாய் பாய்ன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அப்ப எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. ஆத்மாக்கள் சகோதரர்கள் மட்டுமே, தந்தை ஒருத்தர் மட்டுமே, அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் சத்கதி கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பிரம்மாஸ்திரி சொல்றாங்க இல்லையா, அதுக்கு சொல்றாரு நினைக்கிறேன். ஒருபுறம் அனைவரும் சகோதரர்கள் என்கிறார்கள், பிறகு அனைவரும் தந்தை என்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளே, என்னை நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழியும் என எல்லையற்ற தந்தை கூறுகிறார். நீங்கள் இந்த தாதாவை அல்லது அம்மாவை கூட நினைக்க கூடாது. அம்மாவும் இல்லை, பாபாவும் இல்லை, யாருக்கும் எந்த மகிமையும் இல்லை என பாபா கூறுகிறார். பந்தயத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நினைக்காதீங்க, என்ன மட்டும் நினைங்கிறாரு. சிவபாபா இல்லை என்றால் இந்த பிரம்மா என்ன செய்வார்? இவரை நினைப்பதால் என்ன நடக்கும்? இவர் மூலமாக நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இவரிடமிருந்து இல்லை என அறிகிறீர்கள். இவரும் அவரிடமிருந்து சொத்தை அடைகிறார். எனவே அவரை நினைக்க வேண்டாம், பிரம்மாவை நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. இவர் இடையில் தரகர், கம்யூனிகேஷன் மீடியேட்டர் அவர் சொல்றாரு. இடையில் தரகர் பிள்ளை மற்றும் பெண்ணிற்கு நிச்சயம் நடக்கிறது என்றால் ஒருவரை ஒருவர் நினைப்பார்கள் அல்லவா? திருமணம் செவிக்குவார், இடையில் தரகராவார். இவர் மூலமாக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களின் நிச்சயதார்த்தத்தை தன்னுடன் செய்விக்கிறார். ஆகவே சத்குரு தரகர் ரூபத்தில் கிடைத்திருக்கிறார் என கூறப்படுகிறது. சத்குரு தரகர் கிடையாது, சத்குரு நிராகார். குரு பிரம்மா குரு விஷ்ணு என்கிறார்கள், ஆனால் அவர் யாரும் குரு கிடையாது. ஒரு தந்தை தான் சத்குரு. அவரே அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பாபா உங்களுக்கு கற்பித்திருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் மற்றவர்களுக்கு வழி காண்பிக்கிறீர்கள். பார்த்தாலும் பார்க்காதீர்கள் என அனைவரும் வழிகாட்டுகிறீர்கள், அனைவருக்கும் வழிகாட்டுகிறீர்கள். புத்தி சிவபாபாவிடம் இணைந்திருக்கிறது. இந்த கண்களால் சொல்றீங்களா பிரதர்? அதான் பிரம்மா விஷ்ணு சங்கரர், குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரே ஒரு குரு சிவபாபா மட்டும்தான், இவங்கெல்லாம் குரு கிடையாது அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் வெறும் படைப்பு முதலே சொல்லியிருந்தாரு இல்லையா. எப்படி அந்த மணப்பெண் மணமகனுக்கு இடையில புரோக்கர் இருந்துதான் தனியா திருமணம் செய்து வைப்பாங்க, அது போல பிராமணர் தானே திருமணம் செய்து வைப்பாங்க. அது போல சொல்றாரு, இவர் பிரம்மா வெறும் தரகர் மட்டுமே, உங்களுக்கு சிவபாபாவோட இவர் மனம் முழித்து வைக்கிறார், நிச்சயதார்த்தம் செய்து வைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்காக இந்த விஷயம் சொல்றாருன்னா, ஒருத்தர் கணவனை மட்டுமே நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர், அப்போ ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு சிஸ்டர். இடையில வர தலைவரு ஆலோசனை கொடுக்கறவங்க இவங்க என்ன பண்ணாதீங்க, நிச்சயம் மணமகன் மட்டும் தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி நான் இப்ப நிச்சயம் பண்ணிருக்கேன் தரகர் மூலியமா அப்படின்னு நமக்கு சமிக்கை கொடுக்குறாங்க. மம்மா பாபா யாரையுமே நினைவு செய்ய தேவையில்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். பந்தயத்துல ஓடி ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க செகண்ட்ல வந்தவங்க எல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? அவங்கள்ட்ட எல்லாம் ஒன்னும் ஆசை கிடைக்க போறது இல்ல அப்படின்னு. தந்தையை நினைவு செய்தாதான் உங்களுக்கு பாவ கர்மங்கள் அடியும், இவர்கிட்ட இருந்தா உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க நினைவு செய்ய தேவையில்லை, அவங்க எப்படி நடந்து போனாங்களோ அந்த பாதையில நடந்து போங்க, அவ்வளவுதான். அவங்க கோடு போட்டு போயிட்டாங்க, அதுல நம்ம ரோடு போட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறது. புத்தி சிவபாபாவுடன் இணைந்திருக்கிறது. இந்த கண்களால் பார்ப்பவைகள் அனைத்தும் சுடுகாடாக போகிறது. ஒரு தந்தையை நினைக்க வேண்டும், இவரையும் நினைக்க கூடாது. இவரிடமிருந்து சொத்து கிடைக்காது என புத்தி கூறுகிறது. தந்தையிடமிருந்துதான் சொத்து கிடைக்க வேண்டும், தந்தையிடம்தான் செல்ல வேண்டும். மாணவர்களை நினைப்பாரா என்ன? மாணவர்களை நினைப்பார்களா என்ன? மாணவர்கள் ஆசிரியர் நினைப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் புத்திசாலியான குழந்தைகள் மற்றவர்களையும் தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அவ்வாறு அதாவது ஆசிரியரை மாணவர்கள் நினைக்க மாட்டாங்க, மாணவர்கள் ஆசிரியர் தான் நினைப்பாங்க. மாணவர்கள் என்ன காரியம் செய்வாங்க? நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்காதவங்களையும் உயர்த்துவதற்காக முயற்சி செய்வாங்க. அதே போல நீங்க இங்க நல்லா படிச்சீங்கன்னா மற்றவர்களுடைய பாக்கியத்தையும் உருவாக்கி தரதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்றது சொல்றாரு. தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அவ்வாறு ஒருவரை ஒருவர் உயர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என பாபாவும் கூறுகிறார்.
ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்வதில்லை. சிறிதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். கண்காட்சியில் நிறைய பேர் வருகிறார்கள். நிறைய பேருக்கு புரிய வைத்தால் முன்னேற்றம் நிறைய ஏற்படும் என புரிய வைக்க வேண்டும். அழைப்பிதழை கொடுத்து வரவழைக்கிறார்கள். மிகவும் பெரிய புத்திசாலியான மனிதர்கள் வருகிறார்கள். அழைப்பிதழ் இல்லாமல் பலவிதமான மக்கள் வருகிறார்கள். ஏதாவது இல்லாதது பொல்லாதது உளறுகிறார்கள். ராயல் மனிதர்களின் நடவடிக்கை கூட ராயலாக இருக்கிறது. ராயல் மனிதர்கள் ராயல்ட்டியோடு உள்ளே நுழைவார்கள். நடத்தையிலும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளோ நடத்தை பேச்சு ஏதிலும் மேன்மை இருக்காது. மேலாவில் அனைத்து விதமானவர்களும் வருகிறார்கள். யாரையும் தடுக்க முடியாது. ஆகவே கண்காட்சிகளில் அழைப்பிதழ்களை கொடுத்து அழைக்கும் பொழுது நல்ல நல்ல மனிதர்கள் வருவார்கள். பிறகு அவர்கள் சென்று மற்றவர்களுக்கு சொல்வார்கள். சில நேரங்களில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தும் போது பெண்கள் மட்டும் வந்து பார்ப்பார்கள். ஏனென்றால் பெண்கள் சில இடங்களில் திரைக்கு பின்னாலேயே இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்காக மட்டும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். ஆண்கள் வரக்கூடாது. முதலில் சிவபாபா நிராகார் என்பதை புரிய வைக்க வேண்டும் என உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாருன்னு சொல்றாங்க. கண்காட்சியில வருவாங்க. ராயலான ஆத்மாக்களும் இருப்பாங்க. ராயல்டி தெய்வீக நடத்தை உடையவங்களும் இருப்பாங்க. அவங்களும் வருவாங்க. பணக்காரங்க அவங்களும் வரும்போது அவங்களுடைய நடத்தையெல்லாம் கொஞ்சம் ராயலா இருக்கும். ராயல்டி இல்லாதவங்களும் வருவாங்க. அதாவது கிராமத்து ஆளுங்க அந்த மாதிரி சொல்றாரு. கொச்சையா பேசிட்டு அந்த மாதிரி வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி வரவங்களும் இருக்கதான் செய்வாங்க. நம்ம யாரையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னாலும் நம்மளால எதுவும் தடுக்க முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா வீட்லயும் ஆண்கள் வந்துருவாங்க. பெண்கள் ஆண்கள் சொல்ற மாதிரி நடக்க வேண்டியதா இருக்கும். அதான் திரைக்கு பின்னாடி இருப்பாங்க. பெண்களுக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சி நடத்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தைரியத்தோட வருவாங்க. அங்க ஆண்கள் வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, ஓகே. அந்த காலத்துல பெண்கள் வர மாட்டாங்க. இப்ப பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் அடி அடிச்சு அப்ப சொல்ல முடியல இது. ஆமா. ஓகே பிரதர். உங்களுக்கு பாபா அதாவது சிவபாபா நிராகார் என்பதை புரிய வைக்க வேண்டும் என உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா இருவரும் தந்தையாகிவிட்டனர். 2 தந்தையிடமிருந்தும் சொத்தை அடையும் அளவிற்கு இருவரும் ஒரே நிலையில் இருக்க முடியாது. 2 தந்தையிடமும் சொத்து கிடைக்கும் அப்படின்னா அப்ப 2 பேரும் ஒரே நிலையில இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. சொத்து தந்தையுடையது அல்லது தாத்தாவினுடையது கிடைக்கும். தாத்தாவின் சொத்தில் உரிமை இருக்கிறது. எவ்வளவுதான் கெட்ட குழந்தையாக இருந்தாலும் தாத்தாவிடமிருந்து சொத்து கிடைக்கும். இது விடத்தின் சட்டமாகும். இவர்களுக்கு பணம் கிடைத்தால் 1 வருடத்திற்குள் காலி செய்து விடுவர் என அறிகிறார்கள். ஆனால் அரசாங்க சட்டம் இவ்வாறு இருப்பதால் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது. பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது. ஒரு ராஜாவின் குழந்தை இருந்தால் 1 கோடி ரூபாய் 12 மாதத்தில் அழித்து விட்டான். இவ்வாறும் இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன் என்று சிவபாபா கூற மாட்டார். பார்த்திருக்கிறேன் என்று இந்த தாதா தான் கூறுவார். அதாவது ஒரு ராஜாவோட குழந்தை 1 கோடி ரூபாய கூட 12 மாசத்துல அழிச்சிருக்கான் போல. அதான் அப்படி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தந்தை கிட்ட இருந்து சொத்து கிடைக்காது, தாத்தா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு கெட்ட குழந்தையா இருந்தா கூட என்ன தாத்தா கிட்ட இருக்க வரக்கூடிய சொத்தை யாரும் தடுக்க முடியாது. அப்பா கூட நான் சம்பாதிச்ச சொத்து நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சட்டம் இருக்குது. கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு உரிமை இருக்குது அப்பாவுக்கு கூட. ஆனா தாத்தாவுடைய சொத்தை அடையிறதுக்கு பேரனுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத சொல்றாரு. இப்ப இங்க சிவபாபா தான் தாத்தா. பிரம்மா யாரு இங்க அப்பாவா இருக்காரு. நாம நமக்கு பேர குழந்தைகளா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. பிரம்மாவுக்கு அப்பாங்கிற மாதிரி சொல்றாரு. பிரம்மாவுக்கு அப்பா அவரு, அவரு தாத்தா, பிரம்மா நமக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா. இது பழைய உலகம், பழைய வீடு. பழைய வீட்டை இடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யத்தில் அவர்களின் வீடு எவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்கள். எங்கடா லட்சுமி நாராயண காணும். அவங்க கடைசியா வருவாங்க எப்பயும். இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யத்தில் அவர்களின் வீடு எவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் நாராயணில் இருந்து நாராயணன் ஆகிறீர்கள் என்று இப்போது பாபா மூலம் புரிந்து கொள்கிறீர்கள். இதையும் குழந்தைகளாக நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களிலும் முழுமையாக மலர் ஆகவில்லை. ராயல்டி மிகவும் தேவை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். மலர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்பா சொல்றீங்க நரன்ல இருந்து நாராயணன் ஆகிட்டு இருக்கீங்க, முள்ளுல இருந்து மலர் ஆகிட்டு இருக்கீங்க. இப்ப முன்னேறிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்றது. மலராகிறதுக்கு முள்ளா இருந்தோம், இப்ப மொட்டா மாறி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப அரைவரம் மலரா மலர்ந்துருக்கும்.
அப்புறம் முழுசா மலர்ந்துருவோம் அப்படின்றத சொல்றாரு. இப்ப முன்னேறிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர், அவங்களுடைய வீடெல்லாம் பாருங்க, சொர்க்கத்துல பெரிய பெரிய வீடா இருக்கும், பெரிய பெரிய அரண்மனையில இருப்பீங்க அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி பிளாட் ஹவுஸ் எல்லாம் கிடையாது. ஆமா 40 ஏக்கர் லட்சுமி நாராயணனுடைய கோட்டை வந்து 40 ஏக்கர் தர வீடு. ஆமா பிளாட் மேல பிளாட் மேல பிளாட், ஆத்மாக்கள் மேல மேல வர வர இடம் இல்லாதனால கட்டிட்டு போறதுன்னா அதை சொல்றாங்க அப்பாங்க. ஆமா 40 ஏக்கர்ல வீடு இருந்துச்சுன்னா எப்படி நடந்து போவாங்க? நடந்து போறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் போல. புஷ்பம் பாலே உள்ள கொண்டு போவாங்க. ஓகே. புஷ்பம் சொன்னா பால் பால் இருக்கும் இல்லையா, பால் அந்த பசுக்கள்லாம் கட்டி இருக்க இடம், அதுல இருந்து அரண்மனைக்கு பால் எடுத்துட்டு போறதுக்கே புஷ்பம் போவாங்க. அது ஓகே சிஸ்டர், ஆனா வீட்டுக்குள்ள சொல்றேன், வீட்டுக்குள்ள 40 வீடு 40 ஏக்கர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி 40 ஏக்கர் உள் பிரகாரம் மாதிரி இந்த கோயிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். வேணுங்கிற இடத்துக்கு அவங்க போவாங்க. அப்ப என்ன கூட இந்த புஷ்பவனத்துல எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க கொண்டு விட்டுரும்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை அதாவது அவங்க சங்கல்பம் வச்சாலே போருமா, நான் இங்க இருந்து அங்க போய் இறங்கணும்னு, அந்த புஷ்பவனம் அங்க போய் கரெக்டா இறங்கணும். குழந்தைகளை நீங்கள் அன்போடு பாப்தாதா என கூறுகிறீர்கள். இது உங்களுடைய புதிய மொழியாகும். இது மனிதர்களுக்கு புரியாது. பாபா எங்கே சென்றாலும் குழந்தைகள் பாப்தாதா நமஸ்காரம் என கூறுவார்கள். அந்த பாபா சொல்றாரு, சக்கார பாபா சொல்றாரு, பாபா எங்கே போறாங்கன்னா பாப்தாதா நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா. ஆன்மீக உலகியல் குழந்தைகளுக்கு நமஸ்காரம் என பாபா தெரிவிப்பார். இவ்வாறு சொல்ல வேண்டும் அல்லவா? யாராவது கேட்டால் இது புதியதாக இருக்கிறது என கூறுவார்கள். பாப்தாதா ஒன்றாக எப்படி இருக்க முடியும்? பாபா மற்றும் தாதா இருவரும் ஒன்றாக இருக்க முடியுமா? இருவரின் பெயரும் தனித்தனி. சிவபாபா பிரம்மா தாதா. சிவபாபா பிரம்மா தாதா. நீங்கள் இவர்கள் இருவரின் குழந்தைகள். சிவபாபா இவருக்குள் இருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். நாம் பாப்தாதாவின் குழந்தைகள். இதுவும் புத்தியில் நினைவு இருந்தால் குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலும் டிராமாவில் உறுதியாக இருக்க வேண்டும். யாராவது உடலை விட்டு விட்டால் இன்னொரு நடிப்பை எடுப்பார்கள் என புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழிவற்ற நடிப்பு இருக்கிறது. இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் இன்னொரு பாட்டை நடிக்க வேண்டும், மீண்டும் அழைக்க முடியாது. டிராமா அல்லவா, அதனால இதில் அழுவதற்கு எதுவும் இல்லை. இது போன்ற நிலை உடையவர்கள் பற்றற்ற ராஜா ஆகிறார்கள். சத்தியகத்தில் அனைவரும் பற்றற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கே யாராவது இறந்து விட்டால் எவ்வளவு அழுகிறார்கள். பாபாவை அடைந்து விட்டால் பிறகு அழ வேண்டியதில்லை. பாபா எவ்வளவு நல்ல வழி காட்டுகிறார். என்ன அடைந்து விட்டால் அழ வேண்டியதில்லை? அதாவது சரீரத்தை யாராவது இறந்து விட்டால் எவ்வளவு அழுகிறார்கள். பாபாவை அடைந்து விட்டால் பிறகு அழ வேண்டியது இல்லை. பாபாவை அறிந்து விட்டாளா? அடைந்து விட்டாளா? சரி, ஓகே. பாபா கிடைச்சார்ல, அப்புறம் ஏன் அழுவீங்கன்னு கேட்கிறாரு. பிறகு அழ வேண்டியதில்லை. பாபா எவ்வளவு நல்ல வழி காட்டுகிறார். கன்னியாக்களுக்கு மிகவும் நல்லது. தந்தை வீணாக பணத்தை செலவு செய்கிறார். மேலும் நீங்கள் சென்று நரகத்தில் விழுகிறீர்கள். தந்தை அவ்வளவு செலவு செஞ்சு நரகத்துல கொண்டுதான் உங்களை விடுறாரு. அதனால கன்னியாவுக்கு தான் இந்த நல்ல ஆசை இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறாரு. சென்று நரகத்தில் விழுகிறீர்கள். இதை சொல்றீங்களா பிரதர்? சொல்லிடலாம் சிஸ்டர். அந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டதா இருக்குது. அப்ப அதனால நீங்க அழ வேண்டியது கிடையாது. இவங்க இந்த நேரம் சரீரத்தை விட வேண்டியது நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இவங்க சரீரத்தை விட்டாலும் என்ன, அப்போதான் ஆத்மா இன்னொரு சரீரத்தை போய் தாரணை எடுத்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உறுதியோட இருந்தீங்கன்னா பற்றற்றவர்களா இருப்பீங்க. பற்றற்ற மகாராஜாவின் கதையும் இருக்குது இல்லையா, நீங்க தான் அந்த பற்றற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாபா தாதா 2 பேரும் தனித்தனியா சொல்லியிருந்தாரு இல்லையா. பாபாங்கிறது சிவபாபா, தாதாங்கிறது இந்த பிரம்மா பாபா. இவங்க வெளியே போகும்போது பாப் தாதா நமஸ்காரம்னு சேர்த்தே சொல்றீங்க. அவரும் ஆன்மீக குழந்தைகளை நமஸ்காரம்னு சொல்லுவாரு. கேட்கறவங்க கேட்கும் போது இது என்ன புதுசா இருக்குது, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்ப விஷயத்த சொல்லி அவங்களுக்கு அறிமுகம் கொடுத்துடலாம் இல்லையா அப்படிங்கறத அங்கேயும் சொல்லியிருந்தாரு சிஸ்டர். ஓகே, கன்னியருக்கு. ஆமா ஆமா அதோ ஓகே சிஸ்டர். இங்க என்னமோ கன்னியர்கள் சொல்லிருந்தீங்களா, கன்னியர்களை வாசிங்க. கன்னியா ராஜா சத்தியகத்துல நேரு பற்றற்றவர்கள் இருக்கிறார்கள். பிறகு அழ வேண்டியதில்லை. பாபா எவ்வளவு நல்ல வழி காட்டுகிறார். பணத்தை செலவு செய்கிறார். அதாவது தந்தை ஃபேமிலியில உள்ள பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா பணத்தை நிறைய செஞ்சு அவங்களை நரகத்துல கொண்டு விடுறாங்கன்னு சொல்றாரு. தந்தை வீணாக, அதாவது நம்ம ஃபேமிலியில இருக்க தந்தை சொல்றாரு சாக்காரத்துல, தந்தை வீணாக பணத்தை செலவு செய்கிறார். மேலும் நீங்கள் சென்று நரகத்தில் விழுகிறீர்கள். இதை விட நாங்கள் இந்த பணத்தினால் ஆன்மீக யூனிவர்சிட்டி மற்றும் ஹாஸ்பிட்டல் திறப்போம். நிறைய பேருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கும் புண்ணியம் எங்களுக்கும் புண்ணியம் ஆகிவிடும் என கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். அதாவது இந்த பணத்தை வச்சுட்டு எங்களை கல்யாணம் பண்ணிட்டு என் விசாலத்தை தள்ளி நிறைய வாசலுக்கு ஆக்குறீங்க எங்களை,
பணத்தை ஆமா எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி ஏதாவது திறப்போம் இல்லையா, ஆன்மீக ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி. அதன் மூலமா எங்களுக்கும் பாக்கியம் உருவாகும், மற்றவர்களுக்கும் பாக்கியம் உருவாகும் போது எங்களுக்கும் புண்ணியம் சேமிப்பாகும், கொடுத்த பணம் கொடுத்த உங்களுக்கும் புண்ணியம் சேமிப்பாகும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆமா அதுதான் சொல்றாரு ஜனங்களுக்கு சொல்றாரு இந்த ம். சமிக்கை. ம். நாம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக உடல் மனம் பொருள் அனைத்தையும் செலவு செய்வோம் என குழந்தைகள் தாங்களே ம். உற்சாகத்தில் இருப்பீர்கள். இவ்வளவு போதை இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றால் கொடுங்கள், வேண்டாம் என்றால் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கும் நன்மை ம். மற்றும் பிறருக்கும் நன்மை செய்ய விரும்பவில்லையா? ம். இவ்வளவு போதை இருக்க வேண்டும். முக்கியமாக குமாரிகள் எழுந்து நிற்க வேண்டும். அச்சா முறையில் நிறைவேற்றிருக்கிறார். உடல் மனம் பணத்தால சேவை செய்யணும். உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டினா வேணாம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும் ஆசை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. நம்மளையும் சொல்றாரு, தந்தைகிட்டையும் சொல்லணும். ஆமா அந்த தந்தை சொன்னார் இல்லையா முன்னாடி, தந்தைகிட்டையும் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பணத்தை கொடுத்து சேவை செய்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாக்கியம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்றால் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க, கொடுக்க வேண்டாம் நினைச்சுன்னா கொடுக்க வேண்டாம். உங்களை பாக்கியத்தை நீங்களே எழுதிக்கிங்க உங்க ஐயாலன்ட்டு நமக்கு வந்து சமைக்க கொடுத்துட்டு கை காட்டுறாரு. ஆமா, குமாரிகள் எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு இருக்காரு. வேணும்னா குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆமா எந்த விஷயத்துல பேசணுமோ அந்த விஷயத்துல பேசணும், எங்க பேசாம இருக்கணும் அங்க பேசாம இருக்கணும், ரெண்டையும் மாத்தி மாத்தி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனக்கு திருமணம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எழுந்து நில்லுங்க அப்படின்றாரு. ஆமா, உறுதியா எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற. மத்த நேரத்துல கோவப்பட்டு சண்டையிட்டு இருப்பாங்க, அந்த நேரம் குறுக்க பேசிட்டு சண்டையிட்டு இருக்க கூடாது. அந்த நேரம் நீங்க அமைதியா இருக்கணும். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய நடத்தை நடவடிக்கைகள் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும், மிகவும் நேர்மையாக பேச வேண்டும், பணிவு என்ற குணத்தை தாரணை செய்ய வேண்டும். ராயலாவும் இருக்கணும் பணிவாவும் இருக்கணும்ட்டாரு. 2 இருக்கணும். ஆமா, நடத்தை ராயலாக இருக்கணும், பேசுறதும் ராயலா பேசணும். பணிவு தன்மையை தாரணை செய்யுங்கள். பணிவு தன்மை இருந்தாதான் பேசும்போது ராயல்டி வரும், நடத்தையும் ராயல்டியா இருக்கும். அதுக்கு தான் பணிவு தன்மையை தாரணை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அகங்காரம் வந்துச்சுன்னா அது வேற மாதிரி பேரும் பேசுறது. ஆமா, ராயல்டியா இருக்கிறது அது அசுர குணம், அது வேற மாதிரி தெரியும். உண்மைதான் சிஸ்டர். செகண்ட் பாயிண்ட், இந்த கண்களுக்கு என்னென்ன தெரிகிறோ அனைத்தும் சுடுகாடாக போகிறது. ஆகவே இதை பார்த்தாலும் பார்க்காமல் இருங்கள். ஒரு சிவபாபாவைத்தான் நினைக்க வேண்டும், எந்த தேகதாரியும் நினைக்க கூடாது. எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க, சிவபாபா மட்டும் நினைங்க, அப்பதான் பற்றுதல்ல இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேத்தி முதல்ல சொன்னாரு, தேகதாரி எல்லாம் நினைக்கிறது விபச்சாரி நினைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, பஞ்சபூதங்கள் பூதங்களை நினைவு செய்யறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இயற்கையை நினைவு செய்யாதீங்க, தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஞான கடலாகி பொம்மை விளையாட்டை முடித்து விட்டு நினைவு மற்றும் சக்தி ரூபமாக ஆகுக. பக்தி மார்க்கத்தில் மூர்த்தி செய்து பூஜை செய்கின்றனர், பிறகு அதனை நீரில் மூழ்க செய்கின்றனர். அதையே நீங்கள் பொம்மை பூஜை என்று சொல்கிறீர்கள். அவ்வாறே உங்களுக்கு முன்னால் ஏதேனும் உயிரற்ற சாரமற்ற பொறாமை ஆவேசம் அனுமானம் வரும்போது அவற்றை நீங்கள் விஸ்தாரமாக்கி அனுபவம் செய்வதும் செய்ய வைப்பதும் இதுவே சத்தியம் என நினைப்பதுமே கூட அவற்றுக்கு உயிர் கொடுப்பதாகும். புரியுதா பிரதர்? சொல்லட்டா சிஸ்டர். பக்தி மார்க்கத்துல மூர்த்தி செஞ்சு மண்ணால களிமண்ணால பொம்மை செய்யறாங்க இல்லையா, இப்ப விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பொம்மை செய்யறாங்க இல்லையா, பிள்ளையார் பொம்மை எல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க, பூஜை செய்துட்டு தண்ணியில போய் கரைச்சிடுறாங்க. அதே போல நீங்க உங்களுக்கு உயிரற்ற பொம்மையா இருக்கிறது எதுனா இந்த பொறாமை ஆவேசம், அப்புறம் இந்த இன்னொன்னு சொன்னாரு, பொறாமை ஆவேசம் அனுமானம், இதெல்லாம் உயிரற்ற விஷயங்கள். ஆனா இதுக்கு உயிர் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. உயிர் கொடுத்து அதை விஸ்தாரமாக்கி அனுபவம் செய்றீங்க, மற்றவர்களையும் அனுபவம் செய்ய வைக்கிறீங்க. இதுதான் சத்தியம்னு உணர்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் என்னது, அதுக்கு உயிர் கொடுக்கறது போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இத என்ன செய்யணும்னு அடுத்து சொல்லுவார் பாருங்க. பிறகு அதனை ஞானக்கடல் பாபா நினைவால் முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து சுய முன்னேற்றம் என்னும் அலைகளில் மூழ்கச் செய்கிறீர்கள். அதாவது ஞான கடல்ல சுய முன்னேற்றத்துக்காக என்ன செய்யறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறோம் இல்லையா,
எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோம், தேவையில்லாம அனுபவம் செஞ்சுட்டு இருக்கோம், மற்றவங்ககிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கா தோணும். சுய முன்னேற்றம் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா நம்மளால யோகா செய்ய முடியாது, புருஷார்த்தம் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஞானக்கடல்ல போய் அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த விசாரசார மந்தன் செய்து அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. முற்றுப்புள்ளி வைக்கிறதுனால நேரம் விரயமாகுது இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. இந்த நேரம் விரயமாகறதையும் தடுத்து நிறுத்துங்க. அதுக்குத்தான் நினைவு சொரூபமாகி நீங்க அதை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, நீங்க வாசிக்க போறீங்க. நினைச்சு அந்த கடல் அலையில கரைக்கிறது கூட உங்களுக்கு நேரம் தான் வீணாகுது அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஆமா, அதுக்கும் விரயமாகிறது. எனவே முன்னதாகவே மாஸ்டர் ஞான கடலாகி நினைவால் சக்தி பவ எனும் வரதானத்தால் இந்த பொம்மை விளையாட்டை முடித்து விடுங்கள். நினைவால் சக்தி பவ என்ற வரதானத்தை பயன்படுத்தி இந்த பொம்மை விளையாட்டை முடித்து விடுங்கள். எதா பொம்மை விளையாட்டுன்னு சொல்றாரு? பொறாமை, ஆவேசம், அனுமானங்கள், அதத்தான் பொம்மை விளையாட்டுன்னு சொல்றாரு. மூர்த்தி அங்க மண் பொம்மை, இது ஒரு மண் பொம்மை தான். இந்த பொறாமை அந்த விஷயம்லாம் உள்ள தோணுது இல்லையா, அதெல்லாம் மண் பொம்மை. தேகத்தின் விஷயத்தை தான் அது மண் பொம்மைன்னு சொல்றாரு. இந்த தேகத்தின் விஷயத்தெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்ற. அதுக்குத்தான் நினைவால் சக்தி பவ என்ற வரதானத்தை பயன்படுத்தி அந்த பொம்மை விளையாட்டு தேகத்தின் விஷயத்தை முடிச்சிருங்க அப்படிங்கிறார். ஆத்மா உணர்வுல இருக்கிறதுக்காக சொல்றாரு. ஞானக்கடல், ஞானக்கடல்ல அதை போய் கரைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சொல்றா பாருங்க, நமக்கு எப்படி எப்படி எல்லாம் ஒரே கருத்தை பல எல்லாம் சொன்னாதான் நமக்கும் போய் அந்த ஞானத்தை தவிர சக்கரத்துல போய் மாட்டிக்கிற மாதிரி குஷி வரும் சிஸ்டர். உண்மையில இதுல இருந்தெல்லாம் அப்படிலாம் அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி சொல்லும் போது நமக்கு ஆசையாவே இருக்கும் முரளி கேட்கவே. இந்த சத்தியுகத்தையும் கலியுகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுவார் பார்த்திருக்கீங்களா? அது சத்துவ பிரதான உலகம், இது தமோ பிரதான உலகம். அது சொர்க்கம், இது நரகம். இது புண்ணியாத்மாக்களின் உலகம், இது பாவாத்மாக்களின் உலகம் அப்படின்னு அப்படி சொல்லும் போது நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது இது ஈஸியா இருக்கும். அது போல இங்கேயும் சொல்றாரு, பொம்மை விளையாட்டுன்னா அந்த மண் பொம்மையை கரைக்கிறாங்க. அதே போல நீங்களும் இங்க பொறாமை, இந்த ஆவேசம், அனுமானங்கள் எல்லாம் கரைச்சிடுங்க அப்படிங்கிறாரு. முன்னாலான அந்த உடம்புல தானே வருது, அதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா சுதந்திரமா அமைதி தானே. அதை இதே இப்ப கம்பேர் பண்ணி நமக்கு சொல்றாரு. இதெல்லாம் கொண்டு போய் முள்ள கிடைக்கிற மாதிரி அந்த இதுல நினைவாளியில கரைச்சிருங்க அப்படிங்கிற. ஆமா, அதுக்கு கூட லேட் ஆகுது. ஒரேடியா சக்தி பவ என்ற வரதானத்தை பயன்படுத்தி அதை எரிச்சு விட்டுருங்க அப்படின்றாரு. இருக்காரு. ஓகே பிரதர். அப்பா சொல்லாதுன்னு சொல்றாங்க, யார் தக்க சமயத்தில் ஒத்துழைப்பு தருவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பன்மடங்கு பலன் கிடைத்து வருகிறது. யார் சமயத்தில் ஒத்துழைப்பு சகயோகம் தருவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கிடைத்து விடுகிறது. ஆமா, மேல சொல்லியிருந்தா இல்லையா, உடல் மனம் பணத்தால் சேவை செய்யுங்க அப்படின்னு. அதான் தேவைப்படுற நேரத்துல உதவி செய்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ₹1 கொடுத்தீங்கன்னா இங்க ₹1 கொடுத்தீங்கன்னா அங்க ₹1,00,000 சமமா, கோடி ரூபாய்க்கு சமமா அங்க சத்தியத்தை திருப்பி கிடைக்க போகுது இல்லையா உங்களுக்கு. அதுக்காக பாபா அப்படி சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவ்யக்த சமிகை ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை கொண்டு வாருங்கள். நேற்று சொன்னார்ல வேற்றுமையில் ஒற்றுமை. அது ஏகாந்த பிரியர். ஒருத்தரையே அப்படி ஒருத்தர் மேலேயே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும், அந்த பிரியர் ஆகணும். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை கொண்டு வாருங்கள். அதுக்கு விஸ்தாரம், அரசியல் தலைவர்கள், தர்ம தலைவர்கள் அனைவருக்கும் தூய்மை மற்றும் ஒற்றுமையினை அனுபவம் செய்ய வையுங்கள். சொல்லக்கூடாது, பார்த்தோம் சொல்லி சொல்லி கேட்டு அழுத்து போயிட்டாங்கன்ட்டாரு போன முறையில. அனுபவத்தை செய்ய வைங்க அப்படின்ட்டாரு. இந்த குறைபாட்டினாலேயே தான் இரு சக்திகளும் பலவீனமாக உள்ளது. எந்த சக்தி? தூய்மையின் சக்தி மற்றும் அந்த ஒற்றுமையின் சக்தி பலவீனமா இருக்குது. அதுக்காக அனுபவம் செய்ய வைங்கன்னு சொல்லியிருக்காரு. யார் யாருக்கு? அரசியல் தலைவர்களுக்கும் தர்ம தலைவர்களுக்கும். தர்மபிதாக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தூய்மை மற்றும் ஒற்றுமையினை அனுபவம் செய்ய வையுங்கள். இந்த குறைபாட்டினாலேயே தான், அந்த 2 குறைபாடு, தூய்மை மற்றும் அனுபவத்தினால குறைபாடுனாலதான் இரு சக்திகளும் பலவீனமாக உள்ளது. எந்த குறைபாடு? அனுபவம் இல்லாத குறைபாடு. இல்ல தூய்மைங்கிற குறைபாடு சிஸ்டர். தூய்மைங்கிற குறைபாடு மற்றும் ஒற்றுமைங்கிற குறைபாடு. அதத்தானே சொல்றாருப்பா. தர்ம தலைவர்களுக்கு தூய்மை பத்தியே சொல்றதே கிடையாது யாரும். அப்ப அதனாலதான் அந்த தூய்மையின் சக்தி அந்த குறைபாடு இருக்கனாலதான் அது வரமாட்டேங்குது அப்படின்னு தர்ம தலைவர்களுக்கு சொல்றாரு. அரசியல் தலைவர்கள் கிட்ட ஒற்றுமை இல்ல, அப்ப அந்த ஒற்றுமை சக்தி இல்லை இல்லையா, அதுக்காக அதை 2ஐயும் கம்பேர் பண்ணி சொல்றாரு.
ம். ஓகே பிரதர். தர்மத்தின் சக்தியின்மையை உணர்த்தும் முறை ம். தூய்மையினை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். தர்மத்தின் சக்தியின்மையை ம். உணர்த்தும் முறை தூய்மையின்மையை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். இது தர்ம அரசியல் தலைவர்கள். தலைவர்களிடம் அது தர்ம தலைவர்களுக்கு. ஆ, ம். தர்மத்தின் சக்தியின்மையை உணர்த்தும் முறை ம். தூய்மையை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அரசியல் தலைவர்களிடம் ஒற்றுமையை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். ம். அரசியல் தலைவர்களுக்கும் தர்ம தலைவர்களுக்கும் சொல்லியிருக்காரப்பா. நமக்கு இல்லைன்னு கிடையாது, நம்மளும் அதை முயற்சி செய்யணும், அவங்களுக்கு அதை அனுபவம் செய்ய வைக்கணும். ம். அரசியல் தலைவர்களுக்கு ஒற்றுமையை பத்தி சொல்லி புரிய வைக்கணும், தர்ம தலைவர்களுக்கு தூய்மையை பற்றி சொல்லி புரிய வைக்கணும். இந்த ரெண்டு சக்தியும் அவங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்லி புரிய வைக்கும் போது அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரூஃப் பண்ணி ஆகணும். தூய்மையினாலதான் தர்மமே நல்ல விதத்துல வரும். ஒற்றுமை இருந்தாதான் மக்களும் வளமோட வாழ முடியும்னு இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அரசியல் தலைவர்களுக்கு ஒற்றுமை, தர்ம பிதாக்களுக்கு தூய்மை. ஆமா, அதான் ஊர்ஜிதம் பண்ற, அவங்களுக்கு ஊர்ஜிதம் பண்ற அளவுக்கு நம்மளுடைய தாரணை இருக்கணும்ட்டாரு. ஆமா. அப்பா நமக்கு என்ன சொல்றாரு, தூய்மை இருந்தாதான் நீங்க தூய்மையான உலகமான சத்தியுகத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு. ஒற்றுமையான தர்மம் அப்படின்றது அங்க ஒரே தர்மம் தான் இருக்கும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். பல தர்மங்கள் எங்க விநாசமாயிடும், கலியுகத்துல விநாசமாயிடும் சொல்றாரு இல்லையா. அதுதான் ஒரே தர்மமா இருக்கணும்னா அங்க தூய்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. அங்க ஒரே தர்மம் இருந்துச்சுன்னா, ஒரே தூய்மை இருந்துச்சுன்னா அங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்பீங்க இல்லையா. அது சத்தியத்தை கம்பேர் பண்ணி இங்க 2 பேத்துக்கும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்குதான் தலைப்புலயே நமக்கு 7 பிரியராகங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை கொண்டு வாருங்கள் போர்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துட்டு நமக்கு இது சொல்றாரு. ஆனா ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம். ஓகே பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ பாபா.